ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டாரோ 96 உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. அதுமா விநாயகர் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நான் 2 டெக் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து விநாயகரோட ஆரக்கிள் கார்ட்ஸ், ரெண்டாவது வந்துட்டு டேரட் கார்ட் டெக்ஸ். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். நம்மளுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். Perseverance, protection, and then concentration. ஸோ டேரட்டில் பார்க்கலாங்க. 9 of Pentacles, 9 of Wands, Ace of Pentacles வந்திருக்குங்க. 2 9 வந்திருக்கு. 2 9 மட்டும் ஓகே. 2 9 இது 11. ஓகே ஃபைன். உங்களோட கார்ட்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. கணேஷ கார்ட்ஸும் டேரோ கார்டும். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை கைட் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கான எல்லா கைடன்ஸையும் நான் கொடுக்குறேன். உன்னை வந்து உனக்கு வந்து மென்டல் ப்ரொடெக்ஷனும் ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனும் ஒரு சோர்ந்துடாமல் உன்னோட வந்து சோர்ந்துடாமல் இருக்கிறக்காக எல்லா ப்ரொடெக்ஷனையும் நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன். என்னோடய சப்போர்ட் வந்து உனக்கு ஃபுல்லாக இருக்குது. உன்னோட பாதைகளில் என்னவா இருந்தாலுமே அதை நான் வந்துட்டு கிளியர் பண்ணித்தரேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மெசேஜில் வந்து உங்களுக்கு முக்கியமான மெசேஜாக அவர் சொல்கிறாருங்க. நீ வந்து ஒரு தேக்க நிலைமையில் ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க. ஸோ இப்படி நீ வந்து இருக்காத. உன்னோட எப்படி வாழ்க்கை இருக்குன்னா, உன்னோட வாழ்க்கையில் வந்து நீ வந்து முன்னேறி செல்லணும், மூவ் ஃபார்வர்ட் ஆகு. உன்னோட கோல்ஸ் என்னன்னு பாரு, உன்னோட ஆசைகள் என்னமோ, உன்னோட கோல்ஸ் என்னமோ அதை நோக்கி செல்லு. உன்கிட்ட இருக்க ரெசிலன்ஸ் பவர், உன்னால் இப்படி தேக்கமாக இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த பவர், ரெசிலன்ஸ் பவர் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி என்ன தான் நடந்தாலும் நான் என் கோலை நோக்கி செல்வேன் அப்படிங்கிறத வந்துட்டு வச்சுக்கோ. அதை வச்சுட்டு நீ அதிலேருந்து முன்னேறி செல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்பு, முதல்ல உனக்கான ரெக்கக்னைசேஷன், ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து சேரும். அதுக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணணும்னா, உன்னோட கோல்ஸில் ஒவ்வொரு கோலாக பிக் பண்ணும். உன்னால் இப்போ வந்து ஒரு 10 விஷயம் இருக்குன்னா, இப்போ ஒரு 10 விஷயம் இருக்குது, உன்னால் எதை முதல்ல ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பாரு. ஒவ்வொன்றா பண்ணு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வை, ஒவ்வொன்றா முன்னேறி போ, ஒன் அட் அ டைம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. உனக்கு ஆல்ரெடி என்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியுமோ அதை நீ வந்துட்டு அட்மோஸ்ட் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணு. ஒரு ரிசோர்ஸ் இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதில் வந்துட்டு நீ பிரைட்டாக ஷைன் ஆகு. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடு, அதை வந்துட்டு இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்ணு. அதில் வந்து என்ன ஃபுல் பொட்டென்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணி, என்னென்ன தேவையோ எல்லாமே நான் உனக்கு தரேன். ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணி நீ வந்து முன்னேறி வா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாரு. வரும்போது நீ வந்துட்டு எப்படி இருப்பேன்னா, இந்த மாதிரி இந்த குயின் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, அவங்க வந்து அசைக்கவே முடியாது. யார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, என் வாழ்க்கையை வந்துட்டு என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். நான் வந்துட்டு ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய டைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதில் வந்துட்டு யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்னோடய கோல்ஸில் இருந்தும் நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கோல்ஸ் ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வரும்போது இந்த குயின் மாதிரி நீங்கள் வந்து பிரைட்டாக ஷைன் ஆவீங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஃபினான்ஷியலாகவும்
மென்டலியும் ஃபிசிக்கலியும் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான பர்சனாக வந்து மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குங்க. அதை யூஸ் பண்ண சொல்கிறாரு. நியூ பிகினிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி தேக்கமாக இருக்காமல் உங்களோட நியூ பிகினிங்கை, உங்களோட பவர்ஸை ஒவ்வொன்றா ஹேண்டில் பண்ணி வெளியே முன்னேறி வாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வரும்போது உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு அப்படின்னு இந்த மெசேஜில் வந்திருக்குங்க. தென் யாராவது இந்த மெசேஜை வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நியூ பிகினிங், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லாட்டி மேரேஜில் ஒரு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. எந்த ஒரு நியூ பிகினிங்குமே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அதில் வந்துட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு ஃபுல்லாக போடுங்க. உங்களோட எஃபர்ட்ஸை வந்து ஃபுல்லாக போட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து அதில் செலுத்துங்க அப்படிங்கிறக்கான மெசேஜ் இருக்குது. நீங்கள் எதுக்காக பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெசனேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எவ்வளோ ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறப்புக்கும் வாய்ப்பு இருக்குங்க. தென் வந்து உங்களுக்கு மியூசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க, ஆகாததை விட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் ஸ்பெஷல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுனாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.